தத்தேஜ ஐக்ஷத. பிரம்மத்துக்கு பிரகிருதி சரீரமாக இருக்குது. பிரம்ம நன்னா இப்போ சங்கல்பம் எடுத்துக்கிறது, அந்த பிரகிருதியை மாற்ற ஆரம்பிக்க போதும். இப்போ முளை விடும்னு சொல்கிறோமோ இல்லையோ, உள்ள விதையை விதைச்சோம், அது தண்ணீரை வாங்கிக்கும், மெதுவாக பெருக்கும், பட் அப்படின்னு மேலே வெடிக்கும், வெடித்த உடனே முளை விடும், முளை விட்ட உடனே கிடுகிடுன்னு வரும், வந்ததுலேருந்து கிளை முளைக்க ஆரம்பிக்கும், கொழுந்து விடும், வேர் விடும், கிடுகிடுன்னு காய்க்கும், பூக்கும், பழுக்கும், அப்படியே மலர்றதோ இல்லையோ. அதை போல் அந்த பிரகிருதி ஒன்றா மாறுறது. பிரகிருதி மாறுதலுக்குட்பட்டு மகான் என்னும் தத்துவமாகும். மகான் மாறுதலுக்குட்பட்டு அகங்காரம் என்னும் தத்துவமாகும். அகங்காரம் மூணா பிரியும். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம், மூணு அகங்காரமாக பிரியும். அதில் சாத்விக அகங்காரத்திலிருந்து நம்முடைய கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு 11 இந்திரியங்கள் உருவாகும். அதே தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள். பஞ்சபூதங்கள் இது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். பஞ்ச தன்மாத்திரங்கள் இது இந்த 5னுடைய தன்மை சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம். சப்தம் ஒலி, ஸ்பர்ஷம் தொடு உணர்ச்சி, சப்தம் ஆகாயத்தினுடைய குணம், ஸ்பர்ஷம் காற்றினுடைய குணம், ரூபம் நெருப்பினுடைய குணம், ரசம் சுவை தண்ணீரினுடைய குணம், நல்ல வாசனை, நல்ல நறுநாற்றம். பிருத்திவி கந்தவதி, பிருத்திவி மண் வாசனை அடிக்கிறதுன்னு சொல்லலையா, அதனால் கந்தவதி பிருத்திவி இந்த 5த்தினுடைய குணம். பஞ்சபூதங்களை சொல்லிட்டார், பஞ்ச தன்மாத்திரங்களை சொல்லிட்டார். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம். இதுதான் அந்த 10. அப்போ மேல் 10 சாத்விக அகங்காரத்திலேருந்து 11 அதெல்லாம் இந்திரியங்கள். கடைசி தாமச அகங்காரத்திலேருந்து 10 பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள். இது ஒன்னொன்னு உருவாருதுன்னு எப்படி தெரியுமா உருவாகும்? பிரகிருதியை சரீரமாக கொண்டிருக்கிற பிரம்மத்திடத்திலிருந்து மகான சரீரமாக கொண்டிருக்கிற பிரம்மமாக மாறும். மகான சரீரமாக கொண்டிருக்கிற பிரம்மத்திலிருந்து அகங்காரத்தை சரீரத்தை கொண்டிருக்கிற பிரம்மமாக மாறும். எந்த ஒரு கணமும் கூட பிரம்மத்தை விட்டு பிரிந்த இந்த எந்த பொருள்களும் இருக்காது, அதோட ஒட்டிகிட்டே தான் இருக்கும். அப்போ விசிஷ்டமாகவே தான் பிரம்மம் எப்பவும் இருக்கும். ஏன்னா நம்ம சட்டுன்னு என்ன சொல்லிடுவோம், மண்ணை குயவன் கையில் வச்சுருந்தார், பண்ண ஆரம்பித்தார், அது மடக்காச்சு, மடக்குலேருந்து குடமாச்சுன்னா அது இல்லை. இங்கே ஆறுது இப்போ. ஏன்னா முதல்ல மண்ணு குயவனுக்கு உடலாகவே இருக்கலையே, மண்ணு வேற குயவன் வேற. மண்ணை கையில் வச்சுருந்தா குயவன் பண்ணிட்டுருக்கார். ஆனால் இங்கே பகவான் பண்ணுறது தன் உடல்லேருந்தே தான் மாற்றிட்டு இருக்கார். அவருடைய திருமேனியாவே தான் இருக்குது சித்தம். அதை மாத்துறாருனால் ஒன்றொன்னா மாற மாற பிரம்மம் என்னாவார்? அவர் ஒன்றுமே ஆகமாட்டார். இப்போ பிரகிருத்தியோடு இருந்த பிரம்மா மெதுவாக மாறினார் மகானோடு இருக்கிற பிரம்மம். அடுத்து மாறினார் அகங்காரத்தோடு இருக்கிற பிரம்மம். அடுத்து மாறினார் ஆகாசத்தோடு இருக்கிற பிரம்மம். அடுத்து மாறினார் வாயுவோடு இருக்கிற பிரம்மம். என்ன இது ஒன்னொன்று அவருக்கு சரீரமாக மாறிண்டே இருக்கும். அதைத்தான் சொல்ல தத்தேஜ ஐக்ஷத ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏதி தத்தேஜா அசிருஜத. அது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு. இதில் ஆகாஷாத் வாயு, ஆகாசத்தையும் வாயுவையும் வேற உபனிஷத்துலேருந்து எடுத்துக்கணும். தேஜஸ்லேருந்து சொல்கிறார். தேஜஸ்ங்கிறது அக்னி. அக்னி நினைத்தது, அக்னி நினைக்காது. அக்னியை சரீரமாக கொண்ட பிரம்மந்தான் சங்கல்பிக்கும். சங்கல்பித்து என்ன ஆகும்? நான் இப்போ தண்ணீரை சரீரமாக கொண்டிருக்கிற பிரம்மமாக ஆகப் போகிறேன்னு. தண்ணீரை சரீரமாக கொண்டிருக்கிற பிரம்ம சங்கல்பிக்கும், நான் இப்போ பிருத்திவியை சரீரமாக கொண்டிருக்கிற பிரம்மமாக ஆகப் போகிறேன்னு. இப்படியே தான் மாறுதல் அடையுமே தவிர தனித்துன்னு ஒன்று கிடையவே கிடையாது. பிருத்தக் ஸ்திதியே இல்லை, எப்போதும் ஒட்டி கொண்டே தான் மாறும். ததாப அசிருஜத தஸ்மாத்யத்ர க்வச சோச்சதி கேததேவா புருஷஸ்தேஜசேவ ததத்யாபக ஜாயந்தே. இப்படித்தான் உலகம் சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. பிரம்மன் தன்னிடத்திலிருந்து தான் அனைத்தையுமே மாற்றுகிறது. மாற்றி மாற்றி இப்போ பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் அதெல்லாத்தையும் உருவாக்கிவிட்டார். தா ஆப ஐக்ஷந்த பஹ்வஹ ஸ்யாம பிரஜாயே மஹீமிதி தா அன்னம் அசிஜந்த தஸ்மாத்யத்ர க்வச வருஷதி ததேவ பூயிஷ்டம் அன்னம் பவத்ய ஏவ ததத்தன்னாத்யம் பவதி. அதுக்கப்புறம் கடைசியில் பிருத்திவி வரைக்கும் உருவாகி மழை பெஞ்சு தான் இந்த பிருத்திவியிலேருந்து அன்னமெல்லாம் ஏற்படுறது. அப்படி படைக்கப்படுறது 3 பொருட்கள்ங்கிறார். இப்போ நம்ம அடுத்த 3வது கண்டத்துக்கு வந்திருக்கும். 6வது அத்தியாயம் 3வது கண்டத்தில் சொல்கிறார். தேஷாம் கல்வேஷாம் பூதானாம் த்ரிண்யேவ பீஜானி.